எங்கு சென்றாலும் நீங்கள் தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்று அனைத்து தரப்பு மக்களும் போற்றுகின்ற வகையில் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராய் அமர்ந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் EMR S. விஜய் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் 100வது நாள் நல்லாட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்ய சொல்லி நடத்த சொல்லி எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களது கழக பொதுச் செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் எங்கள் ஆசான் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்குமார் மற்றும் தலைமை நிலைய செயலாளர் எனது உடன்பிறப்பா அன்பு அண்ணன் ராஜசேகர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த சிறப்பான கூட்டத்தை முன்னிலை வைத்து நடத்தி கொண்டிருக்கும் அருமை நண்பர் அப்பாஸ் அலி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழக இணைச் செயலாளர் சகோதரர் சங்கர், மாவட்ட கழக துணை செயலாளர் அருமை அண்ணன் வாசு, மாவட்ட கழக துணை செயலாளர் அருமை சகோதரி விருத்தாம்பாள் சதாசிவம் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் உடன்பிறந்த அன்பு தம்பிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக வெற்றி கழகம் இன்று ஆரம்பிச்ச அன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய 100வது நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தல நீங்க மட்டும் இல்லாம நானும் மிக பெருமை அடைகிறேன். தமிழக வெற்றி கழகங்கிறது ஆட்சி அமைஞ்சதுமே சாதனை, பெரிய சாதனை பண்ணி தான் ஆட்சி அமைஞ்சிருக்கோம். இந்த கேஜி படத்தில் சொல்லுவாங்களே, நான் அடித்த 10 பேரும் தானுங்கிற மாதிரி நாம் அடித்தது இந்த 2 பேருமே பெரிய தானுங்க தான். தமிழகத்தையே ஆண்டு அழித்து மிகப்பெரிய ஊழல் பெருசாக இவங்க 2 பேருமே அடித்து தான் சாதனை புரிஞ்சு தான் தளபதி கட்சி ஆட்சியை நம்ம அமைச்சோம். அதே மாதிரி எப்போவுமே இந்த திராவிட கட்சிங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க லாபத்துக்கு ஏற்ற மாதிரி, தனக்கு ஏற்ற மாதிரி தமிழை பயன்படுத்திப்பாங்க. தமிழ் மொழியை மட்டும் மாநிலத்தில் கூட்டாட்சி, அங்கே தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி, மாநிலத்தில் சுழற்சின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையுமே உடைச்சி இங்கே தமிழகத்திலேயே கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து இன்று மிகச்சிறப்பாக 100 நாளை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய தமிழக மக்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே இன்னைக்கு தமிழக முதல்வரை பார்த்து மிக பெருமை அடைகிறாங்க. ஒரு கூட்டணி கட்சிங்கிறது சர்வ சாதாரணமாக இணைஞ்சிட மாட்டாங்க. தளபதி மேலே உள்ள நம்பிக்கை, அவர் ஆட்சி செய்கிற விதத்தில் தான் அவங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்மளை கூட்டணியை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. அதே மாதிரி தம்பி சொன்ன என்ன பேசலாம் அப்படின்னு பேசும்போது நம்மளுடைய தளபதி அவர்களுடைய 100 நாள் சாதனைகளை இங்கே உள்ள நிர்வாகிகள் எல்லாமே திட்டங்களை பற்றி சொன்னாங்க. நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். எப்போவுமே நம்ம தளபதி செஞ்ச சாதனை எல்லாமே நம்ம தீய சக்திக்கு சோதனை தான். இந்த சோதனை இன்னைக்கு ஆரம்பிக்கல, 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ தளபதி வந்து விக்கிரவாண்டி மாநாடு ஆரம்பித்தாரோ அன்னைக்கு அவங்க சோதனை ஆரம்பிச்சு போச்சு. அப்போ என்ன சொல்லி சமாளிச்சாங்க, நடிகரை பார்க்க கூட்டம் வருதுப்பா அப்படின்னு சொல்லி சமாளித்து கொஞ்சம் மூச்சு விட்டு பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தது திரும்ப சரி ஒரு கூட்டம் முத மாநாடு போகிறாரு, வீட்டில் இருந்தார், வெளியில் வராரு, அதனால் மக்கள் போய் லட்சக்கணக்கான திறந்தாங்கன்னு மூச்சு விட்டு கொஞ்சம் ஆறுதல் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேராக திரும்ப ஒரே வருஷத்தில் 2வது மாநாடு மதுரையிலையும் போட்டு காமிச்சாரு. இது அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரிய முடியல. சரிப்பா, மாநாடு போட்டீங்க, நடிகரை பார்க்க கூட்டம் வந்தீங்க, நீங்கள்லாம் தேர்தல் எப்படி பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட பூத் மெம்பர்ஸ் இருக்காங்களா, பூத் முகவர் இருக்காங்களான்னாங்க. தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு பூத் மெம்பர்ஸ் கூட 10 மணி வரைக்கும் எட்டே போல, சாப்பிட கூட போல, டீ குடிய கூட எட்ட போல. ஏன்னா தமிழக வெற்றி தலைவரை தமிழக முதல்வர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவரை டீ சாப்பிட்றதில்ல, சாப்பாடு கொடுக்க சிறுநீர் கூட எட்ட போல. உட்காந்த மாதிரி பொட்டியை முடிச்சு விட்டுட்டு வெற்றி பெற வரைக்கும் எவனும் தூங்கவே கிடையாது. தமிழக முதல்வர் ஆக்கித்தான் மொத்தம் இந்த இளைஞர் கூட்டமும் மகளிர் கூட்டமும் உட்காந்துச்சு. அதே மாதிரி 2006 பார்த்தீங்கன்னா கலைஞர் மூலம் திமுக ஆட்சி வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆட்டம் ஆடினாங்க. அந்த ஆட்டத்தில் பையன் மூக்க அழகிரி, பொண்ணு கனிமொழி, ஸ்டாலின், பேரன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆட்டத்தை ஆடினாங்க. அந்த ஆட்டத்தினுடைய முடிவில் 2011 ஆட்சி போச்சு. அதோட 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. 10 வருஷமாக நீங்கள் ஏஞ்சி ஆட்சியை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாமல் இருந்தது. ஏதோ உங்கள் நல்ல நேரம் அந்த அம்மா நம்ம புரட்சி தலைவர் அம்மா இறந்ததால் உங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு
அதுவும் இல்லை. உடனே பையன் ஒரு பக்கம், உடனே துணை முதலமைச்சர் இந்த பக்கம், மாப்பிள்ளை கம்பெனி ஒரு பக்கம் கரூர் கம்பெனி ஒரு பக்கம். உங்களுடைய அட்டகாசத்தை எப்படிதான் மக்கள் பொறுப்பாங்க? ஒரே ஒரு மாநில அளவில் மட்டும் அட்டகாசம் பண்ணீங்க. ஒவ்வொரு மாவட்ட அளவில், ஒவ்வொரு ஊராட்சி அளவில், ஒவ்வொரு கிளை அளவில் எங்கெங்கெல்லாம் சுரண்ட முடியுமோ, எங்கெங்கெல்லாம் கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ள. இதனுடைய வெறுப்பு எப்போ வந்துன்னா, கரூர்ல நம் சொந்தங்களை இழந்தப்ப ஒவ்வொருத்தரும் திமுக ஒழிச்சுட்டாடா, இதோட இப்படியே ஒழிச்சுன்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா தமிழகத்தினுடைய மக்கள் என்னைக்குமே தலைவர் பின்னாடிங்கிறத அந்த இன்சிடென்ட்ல தான் நிரூபிச்சாங்க. இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே தலைவரை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னையோட இந்த திமுகவை பயந்துட்டானுங்க. திமுக என்னைக்கு பயந்தானா, கருண் சென்றோட இவனை ஒழிச்சிடலாம்னு நினைச்சாங்க பாரு. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் தளபதி பேட்டி கொடுத்தாரு பாரு, 4 நாளுக்கு அப்புறம். அன்னைக்கு அவனோட தூக்கம் போச்சு. இன்னைக்கு மொத்தமாக போச்சு, சுத்தமாக தூக்கம் மொத்தமாக போச்சு. ஏற்கனவே சொன்னதுதான், நான் திரும்ப சொன்னதுதான். அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த திமுக, நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய பாலக்காட்டில் பொதுக்கூட்டில் சொன்னோம், அந்த அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுகவை நம்ம அண்ணன் முடிப்பாரு சொன்னோம், முடிச்சு காமிச்சாரு. திரும்ப இப்போ சொல்கிறோம், இதே இடத்துல இந்த வானொலி திறனுங்கிறது எங்களுக்கு இங்கே இருக்கிற நம்ம கட்சி தோழர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கனவு. பல அரசியல் கூட்டங்களை அங்கே பார்த்துருப்போம், எட்டன்னு கேட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சியா, தமிழக வெற்றி கழக ஆளுங்கட்சியா நின்று பேசுகிறோம். இந்த தேர்தலில் எத்தனை கூட்டணி கட்சியை வச்சு நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம். அந்த ஜெயிச்சது உங்களுக்கே மனசாட்சிக்கு, ஒவ்வொரு திமுக நிர்வாகியும் சரி, கூட்டணி கட்சி நிர்வாகியும் சரி, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிங்கன்ட்டு. அந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு இதோட முடிஞ்சு போச்சு. 2026ஓட மிச்சம் இந்த 70 வேட்பாளர் 70 எம்எல்ஏ ஜெயிச்சிங்க. இதுக்கு மேலே எங்கள் பூஜாரி சொன்ன மாதிரி உங்களுக்கு வெற்றிங்கிறது எதிர்கட்சிங்கிறதே கிடையாது. இதுக்கு மேலே அடுத்த 2031 சரி, வரும் எந்த தேர்தலையும் சரி, இதுக்கு மேலே ஒரே கட்சி தமிழகத்தினுடைய வெற்றி கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்கும். கடைசியாக முடிச்சுக்கிறேன், இந்த சட்டமன்றம் மட்டும் நம்மளுடைய ஆட்சி கிடையாது, வரப்போற உள்ளாட்சியும் நம்மளுடைய ஆட்சின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக சிறப்புரை ஆற்றிய கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் EMR S. விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு விருதாச்சலம் PM அம்ஜித் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக மாவட்ட மாணவர் அணி அவங்க மேல அடுத்த நிகழ்வாக இது நாச்சியார்பேட்டையைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியில் இருந்து தங்களை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னிலையில் இணைத்துக் கொள்ள விரும்பி விருத்தாச்சலம் நகரத்தில் இருந்து